ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்குவோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லி எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் நம்ம கொடுக்கறது இல்லை. பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் நம்ம ஆஃபர் பண்ணுறது கிடையாது. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்ம 8ஆம் தேதிக்கான நிஃப்டி மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட ரீதியாக ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஆராய்ச்சி பண்ணி ஒரு முயற்சி எடுக்கிறோம். இந்த முயற்சி சரியாக வந்ததுன்னா மகிழ்ச்சி, சரியாக வரலைன்னா பயிற்சி. அதனால் என்னுடைய அன்புக்குரிய நண்பர்கள், நீங்கள் என்னை பொறுத்துக்கிட்டு, என்னுடைய தவறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பொறுத்துக்கிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுங்க. ஃபர்தர் ரிசர்ச் நம்ம பண்ணி நம்ம ஸ்கில்லை அக்யூரஸிக்கு ஏற்ற மாதிரி கொண்டாந்துடலாம். ஸ்கில்லை கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் நார்மலாக ஒரு 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 வருஷம் 1.5 வருஷம் நம்ம இதுக்குள்ளேயே பல காம்பினேஷன்ஸை பார்த்து பார்த்து நம்ம செய்யும்போது மாத்திரம்தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க மொத்தம் 4 விதமான அனாலிசிஸை இன்கார்பரேட் பண்ண போகிறோம். இந்த 4 விதமான அனாலிசிஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, சந்திரன் நிற்கக்கூடிய பொசிஷன் வித் ஸ்டாட்டிக் ராகு, சந்திரன் நிற்கக்கூடிய பொசிஷன் வித் டிரான்சிட் ராகு. இந்த டிரான்சிட் ராகுங்கிறது நான் பிருகு முனிவருடைய டிரான்சிட்ஸ் ஃபார்முலாவை நான் கொண்டு வரேன். அதே தான் சனிக்கு இப்போ நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் லக்னத்தோடைய டைமிங், ஒவ்வொரு பொசிஷன்லேயும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 4வதாக நான் இப்போ நாடி சிஸ்டத்தையும் இதில் கொண்டு வரேன். இந்த நாடி சிஸ்டத்தில் கொண்டு வரும்போது எந்தெந்த பிளானட்லாம் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏற்றம் இறக்கத்துக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த 4 விஷயத்தையும் இன்கார்பரேட் பண்ணுறோம். 4ஐயும் நான் தனித்தனியாக நான் சொல்கிறேன். அப்புறமா கடைசியாக கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, நமக்கு சந்திரன் விருச்சிகத்தில் இருக்குது. சந்திரன் நீச்சம். இந்த இடம் சந்திரன் நீச்சம். 2 நாளைக்கு சந்திரன் நீச்சத்தில் தான் இருக்க போகுது. 8, 9. அப்போ நீச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே ப்ராஃபிட் அதாவது ஒரு கான்ஃபிடென்ட், மார்க்கெட்டில் ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம். அதே சமயத்தில் சந்திரன் ஸ்டாட்டிக் ராகுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. 5, 9ல் இருக்கும்போது ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், டேமேஜ் இருக்கும். ஆனால் அது ராகுவோட கன்ஜெக்ட் ஆகும்போது, அதாவது சேரும்போது இருக்கக்கூடிய டேமேஜ் அளவுக்கு மாஸாக இருக்காது, ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இல்லை, ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது. சரி, அது ரொம்ப பெரிய லெவலில் நம்மளை பாதிக்குதா அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த டிரான்சிட் ராகு இருக்குது பார்த்தீங்களா, டிரான்சிட் ராகு சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்குது. 7, 4, 7, 10 கேந்திரம். இந்த கேந்திரத்தில் இருக்குனாக்க சப்போர்ட் பண்ணி திருப்பி மேலே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஸ்டாட்டிக் ராகு பொறுத்து சந்திரன் கான்ஃபிடென்ட்டே இல்லை, மார்க்கெட்டில் நமக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, சந்திரன் நிஷத்தில் இருக்குது. ஸ்டாட்டிக் ராகு புல் டவுன் பண்ணும். அப்போ டிரான்சிட் ராகு உடனே அந்த கேப்பை ஃபில் பண்ணும். இதுதான் 8ஆம் தேதி ஃபுல்லாக நடக்கக்கூடியது. 9ஆம் தேதி வேறு. 9ஆம் தேதி ராகுவோட பொசிஷன் மாறும். அதனால் அப்போ அனாலிசிஸ் வேறையாக இருக்கும். ஸோ 9ஆம் தேதிக்கு தனியாக பார்ப்போம். சரி, இது எப்பெல்லாம் நடக்குது? நம்ம இந்த இடத்துல லக்னத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை, லக்னத்தை இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸு நம்ம ஏற்கனவே போன வீக்லாம் ஒரு 40 மினிட்ஸ் கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ பார்த்தோம்னாக்க 20 மினிட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நிற்கிது. லக்னம் ஃபஸ்ட்டு ஸ்பெல் ஆஃப் லக்னம் 20 மினிட்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, சூரியன் டே பை டே 3 டிகிரி டிரான்சிட் ஆகும். அப்படி டிரான்சிட் ஆகும்போது பார்த்தோம்னா 1 டிகிரி டிரான்சிட் ஆகும். அப்படி 1 டிகிரி டிரான்சிட் ஆகும்போது அந்த டைம் லக்னத்தில் அட்ஜஸ்ட் ஆகும். இது தை மாதத்துக்கு சூரியன் அந்த இடத்துல வரப்போகுது. அதனால அந்த பார்ட்டில் மகரத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துடைய டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பின்னாடி டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல 20 மினிட்ஸு.
இந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து பாபகத்திர யோகத்துல இருக்கும். அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய க்ளோஸ கான்ட்ராவா போகலாம். இல்லாட்டி அத சப்போர்ட் பண்ணி கொண்டு போலாம். ஆனா எப்படி போனாலும் சரி, இம்மீடியட்டா ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைச்சிரும். அந்த டர்னிங் பாயிண்ட்ங்கிறது ஒரு 9:45க்கு பிறகு இங்க இறங்குது அப்படின்னு சொன்னா 9:45க்கு பிறகு சப்போர்ட் எடுத்து மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க ஏறுச்சு அப்படின்னு சொன்னா 9:45க்கு பிறகு ரெசிஸ்டன்ஸ் போட்டு கீழ அந்த ஏறுன கேப்ப ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் பார்க்கணும். சரி, இந்த 9:15 டூ இந்த 20 நிமிஷம் ஏறுமா இறங்குமான்னா, இந்த 20 நிமிஷத்துல டிரான்சிட் ராகு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 5ஆம் இடத்துல இருக்கு. மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு சின்ன டேமேஜாவது குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப மார்க்கெட் நான் 9ஆம் தேதி அன்னைக்கு ஓப்பன் ஆனதுக்கு பிறகு நான் கேப் அப், கேப் டவுன் சொல்ல. ஓப்பன் ஆனதுக்கு பிறகு மார்க்கெட் கொஞ்சம் கீழ போயிட்டு, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு திருப்பி கேப்ப ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 11:15 வரைக்கும் இருக்கு. 11:15ல இருந்து லக்னம் வந்து ஸ்டாட்டிக் ராகுவோட கன்ஜெக்ட் ஆகுது. அதோட எக்ஸாக்ட்டா டிகிரியோட கன்ஜெக்ட் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஏன்னா லக்னம் மூவ் ஆகிட்டே இருக்கும்ல. இந்த கிட்டத்தட்ட இதில் ஒரு 1½ ஹவர் இருக்குன்னா, அந்த 1½ ஹவர் லக்னம் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அந்த ராகுவோட டிகிரியில் கன்ஜெக்ட் ஆகும்போது அந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பகுதி 12 மணிக்கு பிறகு. அத ஒரு தடவை இங்க செக் பண்ணிக்குவோம். 12 மணிக்கு 12:40க்கு என்ன இடத்துல லக்னம் வருதுன்னு பார்ப்போம். லக்னம் 12:40க்கு இங்க தான் இருக்கு. 12:45க்கு இங்க தான் இருக்கு. நமக்கு 12:46க்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். 12:46, 12:47ன்னு போடுவோம். 47க்கு லக்னம் அங்கே தான் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 12:55. 12:55க்கு லக்னம் வந்து இந்த இடத்துலேருந்து டிரான்சிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 12:57 போட்டோம்னா சரியா இருக்கும். 12:57ம் வரல. அப்போ 12:59 2 நிமிஷமா ஏற்றிட்டு போவோம். 12:59க்கு அந்த இடத்த டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்த 12:59ன்னு மாற்றிக்குவோம். 12:59 12:59ன்னு இங்கே மாற்றிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன இந்த டைமிங்கில் வித்தியாசம் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதை நான் வந்து 2:30 மணிக்கு மாற்றணும். அப்போ 14:30 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 14:30க்கு 26 டிகிரி. அப்போ அதே மாதிரி இங்கே வந்து 20 நிமிஷத்தை ஏற்றுவோம். 55 இல்லை 45 45க்கு அடுத்த கட்டத்துக்கு வந்துடுது. அப்போ 45க்கு அடுத்த கட்டத்துக்கு வந்துடுது. இங்கே வந்து ஒரு 45னாக்க 42ன்னு போடுவோம். ஏன்னா 1 டிகிரி வந்திருக்கு. ஸோ அப்போ 42லேருந்து இங்கே வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த எண்டு டயத்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணலை. அதில் போர் அடிக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, ராகு வந்து 26 டிகிரியில் இருக்கு. ராகு வந்து 26 டிகிரியில் இருக்கு. அப்போ இந்த லக்னம் இப்படியே வந்து இந்த டயத்தில் மூவ் ஆகும்போது 26வது டிகிரி கிட்டக்க வரும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழுகும். அது எப்போ அந்த 26வது டிகிரிக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே செக் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இப்போ 12:50 போட்டோம் இல்லைங்களா? இந்த 12:50ங்கிறத 12:45க்குன்னு போடுவோம். 12:45க்குன்னு போட்டோம்னா 26வது டிகிரி வருது. அப்போ இந்த 12:45 ஒட்டி அதுக்கு முன்னாடி ஒரு 10, 15 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த எஃபெக்ட் ஆரம்பிக்கும். அப்போ அந்த டயத்தில் எக்ஸாக்டா லக்னம் வந்து இந்த ஸ்டாட்டிக் ராகுவோட கன்ஜெக்ட் ஆகுது. அந்த இடத்துல நமக்கு வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு உள்ள தான் இருக்கும். ஏன்னா அந்த டிகிரிய வந்து ஒரு 3 டிகிரி, 4 டிகிரி சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, அது செட் ஆயிரும்.
ஸோ, அப்ப கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அடுத்த கட்டத்துக்கு லக்னம் வர்ற வரைக்கும் தான். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தான்னு வச்சுக்கோங்க. 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தான் அந்த இம்பேக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சுரும். ரெக்கவரி ஆயிட்டு, திருப்பி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 2:45க்கு பிறகு எண்டு டயத்துல மார்க்கெட் வந்து திருப்பி ப்ராஃபிட் புக் பண்ணி கீழ இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு மார்க்கெட் டேமேஜ் பண்ணும். செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் ரெக்கவரி பண்ணும். தேர்ட் பார்ட்டு ரெக்கவரி கன்டின்யூ ஆகும். ஆனா 12:45க்கு பிறகு எகைன் திருப்பி ஒரு டேமேஜ் எதிர்பார்க்கிறோம். ஒரு 1/4 மணி நேரத்தோ, 1/2 மணி நேரத்துக்கோ. அதுக்கப்புறம் 2:30 மணி மட்டும் மார்க்கெட் 2:45 வரைக்கும் மார்க்கெட்டு ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். 2:45க்கு பிறகு எகைன் திருப்பி இந்த ராகு வந்து இங்க நான் டைம் கண்டுபிடிச்ச மாரி இங்க நான் டைம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ, அப்ப எண்டு டயத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஏறுனது அந்த டயத்துல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப 5ஆம் தேதி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னாக்க, இதே மாரி தான். ஆனா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் முன்னாடி வச்சுக்கிறோம். இதே தான் 5ஆம் தேதி நடந்திருக்கு. ஒரு 15 நிமிஷம் பின்னாடி வச்சுக்கிறோம். 20 நிமிஷம் வரைக்கும். ஸோ, அப்ப இங்க என்ன ஆகுது? 9:30னாக்க 9:55ன்னு கனெக்ட் பண்றோம். 9:55க்கு எங்க இருக்கு? இங்க இருக்கு. 10 மணி இல்லையா? 9:55க்கு இங்க இருக்கு. அப்ப 10 மணியிலருந்து அடுத்து கீழ இறங்குறதுக்கான ஆயுத்த பணிகள ஆரம்பிச்சுருச்சா? ஆரம்பிச்சுட்டு அ திருப்பி வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ரெக்கவரி ஆகுது. 2:30 மணி அந்த டயத்துல ரெக்கவரி ஆகுது. ஒரு 25 நிமிஷம் முன்னாடி வச்சுக்கிறோம். சரிதானுங்களா? ஸோ, அப்ப அந்த டயத்துல ரெக்கவரி ஆகுது. இப்படித்தான் இதே மூவ்மெண்ட் தான் கொஞ்சம் டைம் மாறுது. பிளஸ் ராகுவோட கன்ஜங்ஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி வந்து நமக்கு இந்த இடத்துல தான் ராகுவோட ட்ரூ கன்ஜங்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கும். இப்போ 1 1/4 நம்ம போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஏன்னா இது 5ஆம் தேதி. 5ஆம் தேதிங்கிறது ஒரு 3 நாளைக்கு முன்னாடிங்கும்போது ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் முன்னாடி. ஸோ, இப்ப இந்த இடத்துல தான் ட்ரூ கன்ஜங்ஷன்ஸ் ராகு இருந்திருக்கு. இந்த ட்ரூ கன்ஜங்ஷன் இருந்ததுனால தான் இப்படி வந்து ஸ்டீப்பா இறங்கியிருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன ராகு இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இது வந்து டிரான்சிட் ராகு இந்த இடத்துல கன்ஜங்க்ட் ஆகுது 10 மணிக்கு. டைம் சொல்ல முடியாது என்னால. ஏன்னா, இங்க இருக்கிற ராகுக்கு இந்த அ நமக்கு வந்து 8ஆம் தேதிக்கு பிறகு ராகு வந்து 8ஆம் தேதி நான் இங்க போட்டிருப்பேன். 5ஆம் தேதிக்கு நான் இங்க போட்டிருப்பேன். ஆனா 5ஆம் தேதிக்கு இங்க போட்டிருக்கிறேன்னா, அ பாதி நேரம் முடிஞ்ச உடனேயே இங்க வந்துருது. 5ஆம் தேதியோட பாதி நேரம் முடிஞ்ச உடனே இங்க வந்துருது. அதுதான் இந்த 10:30 மணி டயத்த ஒட்டி இங்க வருது. பாதி நேரங்கிறது நான் சொல்றது மார்க்கெட்ல பாதி நேரம் இல்ல. இதுல பாதி நேரம். 12 ராத்திரி 12 மணியிலிருந்து பாதி நேரம் சொல்றேன். ஸோ, அப்ப அது இங்க வருது. அப்ப இது இங்க வரும்போது இந்த மார்க்கெட்ல ஒரு டேமேஜ் நடந்திருக்கு. ஆனா அந்த டேமேஜ் வந்து ரெக்கவரபிள் டேமேஜ். இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ராகுவோட கன்ஜெக்ட் ஆகும்போது, நல்லா தெளிவா கீழ இறங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பிரஷர் தானே தவிர்த்து, இதுதான் ரொம்ப தெளிவா கன்ஸ்ட்ரக்டிவா இந்த 5 நிமிஷத்திலோடதுல இறங்கிட்டு இருக்கு. கடைசில குருவோட சேரும்போது, திருப்பி மேல ஏற ஆரம்பிச்சிருது. இதே பொசிஷன் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கு. ஆனா டைம் வேற. அவ்வளோதான். ஸோ, அப்ப ஃபர்ஸ்ட்டு 20 மினிட்ஸ்லேருந்து அந்த 9:45க்குள்ளயே இந்த ராகுக்கு வந்து இந்த கன்ஜங்ஷன்ஸ் கிடைச்சிருது. இந்த 9:45க்குள்ளயே இந்த கன்ஜங்ஷன் கிடைச்சிருது. அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்டிவா இல்லாம ஒரு செல்லிங் பிரஷர் வந்துட்டு திருப்பி ரெக்கவரிக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த ரெக்கவரிங்கிறது திருப்பி நமக்கு வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 12:45 டயத்துல தான் ஆரம்பிக்குது. 12:45 டயத்துல ஆரம்பிச்சு, ஒரு 1/4 மணி நேரமோ, 1/2 மணி நேரமோ இருந்துட்டு, எகைன் திருப்பி ரெக்கவரி ஆயிட்டு, கடைசி ஸ்பெல் வந்து பார்த்தோம்னாக்க, நாளோட கடைசி ஸ்பெல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இங்க வந்து ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த கரெக்ஷன் வந்து ஒரு ஷார்ட் பிரஷர் தான். ஒரு ஷார்ட் பிரஷர் தான். ஸோ, இப்ப இதுதான் 8ஆம் தேதிக்கு உண்டானது. அப்ப மார்க்கெட் வந்து 8ஆம் தேதி என்ன பண்ணுது? வாலடைலிட்டி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மைனஸ்ல இருக்கு. ஆனா, டோட்டலாவே வந்து கான்ஃபிடென்ட்டே இல்ல மக்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கான கான்ஃபிடென்ட் கம்மியா இருக்கும். அதனால மைனஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து கொஞ்சமா ரெக்கவரி ஆயிட்டு 12:45 டைம் வரைக்கும் ஒரு ரெக்கவரி ஆயிட்டு 12:45க்கு பிறகு திருப்பி வந்து கன்ஸ்ட்ரக்டிவா இறங்கிட்டு ஒரு 2:45 வரைக்கும் மேலே ஏறி அந்த கேப்ப தான் ஃபில் பண்ண போது. கேப்ப ஃபில் பண்ணிட்டு, திருப்பி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருது.
சரி. இதே இத வந்து இந்த லக்னத்தோட டைமிங்க்கு தான் இங்க கணக்கு வரும். ஸோ, இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்பெல் சந்திரன் சில இருக்கா? சில இருக்குன்னா சப்போர்ட் இல்ல. இந்த சமயத்துல பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி மேல ஏறும். ஏன்னா, நம்ம சொன்ன மாரி மாசா கீழ விழுக போறதில்ல. அ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்க, புதன் பேங்க்கு கொஞ்சம் மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொஞ்சம் மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸு கொஞ்சம் மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட்டு 1/2 அன் ஹவர். செகண்ட் 1 1/2 ஹவர்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஏறுன பப்ளிக் செக்டார்ஸ் எல்லாம் கீழ இறங்கிருது. அம் ஏற்கனவே இறங்கினதெல்லாம் கொஞ்சம் மேல ஏறுது. அப்படிதான் நம்ம கணக்கு பண்ண போறோம். ஆனா, எதுவுமே வந்து கான்ஃபிடென்ட்டா மேல ஏறல. எதுவுமே கான்ஃபிடென்ட்டா கீழ இறங்கல. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த சனியோட இண்டஸ்ட்ரி, குருவோட இன்சூரன்ஸ் இது 2ம் கொஞ்சம் அதிகமான டேமேஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜுவல்லரீஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ் மாரி இந்த ஜுவல்லரீஸ் போடக்கூடியதும் கொஞ்சம் டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப டைட்டன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனா இண்டிவிஜுவல் கம்பெனிக்கு நியூமராலஜி தான் பார்க்கணும். இதுல பார்க்கக்கூடாது. இந்த செக்டார் வரைக்கும் தான் இதுல பார்க்கணும். சரி. 3 லக்னம் எங்க இருக்கு? அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, 3 லக்னம் 11:45 டூ 1 மணி மட்டும். ஸோ, அப்ப அந்த 3 லக்னம் வந்து என்ன செய்யுது? 3 பார்ட் வந்து நமக்கு வந்து 11:45 டூ 1 மணி மட்டும். அ சந்திரன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏறுற மாரி காட்டுது. ஆனா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கீழ அப்படியே மிச்ச இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் புல் டவுன் பண்ணி விட்டுருது. சனி வந்து புல் டவுன் ஆயிருது. மிச்ச இண்டஸ்ட்ரியலாம் புல் டவுன் பண்றதுனால, இந்த இடத்துல ஏறணும்னு நினைக்கிறது கூட ஒரு சின்ன இறக்கத்த குடுத்துட்டு இறங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, திருப்பி வந்து அது வித்ஸ்டாண்ட் பண்ணும். அதுதான். கடைசி பார்ட்டு ப்ராஃபிட் புக்கிங்க்குள்ள போயிருது. ஆனா, ப்ராஃபிட் புக்கிங்னா ஒரு மாஸ் ப்ராஃபிட் புக்கிங் கிடையாது. சந்திரன ஒட்டியும், சனிய ஒட்டியும் மாத்திரம் தான் இருக்கு. மிச்சதெல்லாம் நல்லா இருக்கு. அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து வாலாட்டாலிட்டி தான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் கொஞ்சம் இறக்கம் இருக்கும். செகண்ட் ஸ்பெல் ஆஃப் லக்னம் வந்து கொஞ்சம் ஏத்தமா இருக்கும். ஒரு 12:45க்கு ராகுவோட கன்ஜெக்ட் ஆறதுனால கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எகைன் திருப்பி அது ரெக்கவரி ஆயிட்டு, கடைசி நிமிஷத்துல ஒரு 1/4 மணி நேரத்த அந்த ஒரு டைம்ல வந்து 1/2 மணி நேரமோ, அது வந்து ப்ராஃபிட் புக்கிங் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களே நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இது ஒரு முயற்சி தான். சரியா வந்ததுன்னா மகிழ்ச்சி, இல்லாட்டி பயிற்சி. இதில எதுவும் முரண்பாடு வந்துச்சுனாக்க, உங்களுடைய அன்பு சகோதரரா என்னைய நெனச்சு, என்னைய மன்னிச்சு மோட்டிவேட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே!